சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு அம்மா சம்மந்தமான ஒரு கதை, உமன்ஸ் பிஎஸ்சில் இருக்க ஒரு கதை. அவங்களுக்காக ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு நினைக்கிறேன். என்னை கேமராவும் என்னை பார்க்குறது ஒரு சாதாரண ஒரு இடத்துலேருந்து வந்து ஒரு பையன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். எங்கே கொண்டு போகணும் இந்த படத்தை, ஏன்னா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்த்தாலும் சந்தோஷமாக மார்ச் 7 இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறவங்க ப்ளஸ் மீடியா மதர்ஸ் டேயில் வெனஸ்டேயில் ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு நாள் மார்ச் 7 ரிலீஸ் பண்ணுறோம். உலகத்தில் இருக்க அத்தனை தாய்களும் நான் ஒரு அம்மாவாக பேபி ஸ்டெப்ஸ் நடக்குது. மதர் ஸ்டெப் எடுத்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக நான் சத்தியமாக ஒரு விஷயம் கடந்தாங்க. நான் வீட்டில் 2 நாள் பார்க்கணுன்ற ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் வந்து வெளியில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் தொடர்பு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இயக்குனர் தான் தெரியும். இது ஒரு நல்ல படம், ஃபீல் குட் ஃபில்ம். டெஃபினட்டாக எல்லோரும் ரிலேட் பண்ணிக்கிறீங்க. எல்லாரும் எங்கள் அம்மா ஞாபகம் அப்படி ஒரு பொக்கிஷமான படம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். எல்லாரும் தியேட்டரில் வாட்ச் பண்ணுறீங்க. அம்மா, சிஸ்டர்ஸு, குடும்ப உறவுகள் இதில் நிறைய படங்கள் தமிழில் வந்து எல்லா படமுமே சக்ஸஸ் ஆகிருக்கு. அவங்களுடைய நிறுவனம் டிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து இது என்னுடைய 2வது படைப்பு. முதல் படம் மதிமாறன். நீங்களாம் அந்த படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அந்த படம் அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. சின்ன கம்பெனி ஆனாலும் நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கோம். ஊடகத் தோழர்கள் உங்களுடைய ஒத்துழைப்போட ஆதரவோட இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு செல்லுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் எதிராக சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்து வரும்போது எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லுவீங்க. அதுபோக இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு ஆலோசித்த இயக்குனராக எதிர்காலத்தில் வருவார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண இசையமைப்பாளர், சினிமாட்டோகிராஃபர், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. சினிமானே கஷ்டம்தான், எந்த தொழிலுமே கஷ்டமான தொழில் தான். ஆனாலும் நீங்களாம் அதை பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு இந்த படத்தை எந்த அளவுக்கு உங்களால் கொண்டு போக முடியுமோ அடுத்தடுத்த படங்களில் வெகு விரைவில் சந்திப்போம். இந்த படத்தில் இணைந்த நண்பர் தோழர் நட்டி நட்ராஜ், யோகி பாபு, இயக்குனர் பாரதிராஜா, வடிவுக்கரசி, சுரேஷ் மேனன், நிறைய பேர் வர முடியல. சாண்டி, ரியோ, மைம் கோபி, ரிஷிகாந்த், நிறைய 34 பேர் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும். ஸ்டூடாக வேறு இருப்போம். அதனால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். என் பேர் நவீன் சீதாராமன். தொடர்ந்து நாங்கள் படம் போகணுன்னு ஆர்வத்தோடு வந்திருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டோட நன்றி, வணக்கம். 4 ஸ்டோரி 5 ஸ்டோரிலாம் இருக்குங்க. லாஸ்ட்டாக ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன் கனெக்ட் பண்ணாமல் அப்படியே இன்டிஜுவலாக விட்டீங்க? ஆக்சுவலி சார் நம்ம கோர் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் சார் மெயின் கோர். இப்போ வந்து ஒரு பைக் வாங்கி கொடுக்கலன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, மொபைல் வாங்கி கொடுக்கலன்னா இதாகிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம். அது மாதிரி சின்னதாக ஒரு விஷயத்துக்காக இப்போ என்னென்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி எவ்வளோ பார்த்துருப்பாங்க நம்ம அம்மா அப்பா. அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறது ஒரு செகண்டில் நம்மளோட இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த இதில் நடக்குது. அதுவும் ஒரு ஜேர்னியில் ஒரு விஷயத்தில் அந்த சில கதைகள் கேட்கும்போது அவங்களோட இது மாதிரி அவங்க என்ன ஆகுறாங்கன்றது தான் இந்த வசதி வாய்ந்தவங்க தான் வந்து அம்மாவை வந்து தவிக்க விட்டு போகிறாங்க. வசதி இல்லாதவங்க கொஞ்சம் ரொம்ப கேரத்து பார்த்து வரும்போது சொல்லியிருக்கீங்க, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? இல்லை சார், அதுதான் சார். இப்போ அப்படி கிடையாது. அம்மா அது வசதியாகட்டும் இல்லை வந்து இதாகட்டும், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ உள்ளதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு கூட ஒரு 10 தடவை நம்ம டக்குன்னு பார்த்துடுறோம். ஸோ கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணுங்கள், நமக்காக உள்ளவங்களை சுற்றி பாருங்கன்றதுக்கான ஒரு அழகான நன்றி சார். இந்த படத்தில் உங்களை கேங்ஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் சீன்லேயே முடிச்சுட்டாங்க. இது வருத்தம் தெரிவிச்சிங்களா அவர்கிட்ட? ஏன் இவ்வளோ சீக்கிரம் இல்லை? அவ்வளோ பெரிய கேன்சரை காட்டிட்டு கட்டி குத்துனோன்னு இறங்குற மாதிரி காட்டியிருக்காங்க. இல்லை, அந்த எபிசோடோட ஸ்ட்ரென்த் அவ்வளோதானே. அதுக்கு மேலே அதை ப்ரொலாங் பண்ண முடியாது.
அது ஒரு தனி கதையாக மாறும். அதனால் அது இந்த அளவோடு இருக்கிறது நல்லது. இதுவுமே அளவோடு இருந்தால் நல்லா இருக்கும் சார். ஏன்னா பாம்பே நீங்கள் போய் பண்ணீங்கன்னா படம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ கேங்ஸ்டர் ஆகிட்டீங்க. படம் தான் சார் பண்ணிருக்கேன். இந்த 4 கதையில் 4மே சோகமாக இருக்குது. ஏதாவது ஒரு கதையாவது ஒரு காமெடி கொஞ்சம் வர மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை அதனால தான் சார். எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் சார் இருக்கும். இந்த கதைகள் 4மே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங்காக தான் முடிச்சிருக்கோம். நம்ம ஒரு சாண்டியனோட கதை வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி அமைதியாக்கி தான் அவங்களாம். அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். சில விஷயம் உண்மையில் நடந்த கதைங்களா இல்லை கற்பனை தான் சார். இதெல்லாம் சார் ஃபஸ்ட்டு வாட்டி சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து இதில் உள்ள 4 மெயின் கதைகள்லையுமே என்னோட விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், எனக்கு நடந்த விஷயங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்குது சார். அப்புறம் டேரக்டர் சார், இதில் இது கூட வழி இல்லாத மாதிரி தான் கான்ட்ராக்ட் கிடச்சில. பட் கவர்மெண்ட்லேயே முதியோர் பென்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு 1000 ரூபா 1500 கொடுக்குறாங்க. பட் அது கூட கிடைக்காத அளவுக்கு நீங்கள் அந்த ஏன்னா 2002 தான் காட்டுறீங்க அதை. ஆனால் அந்த நேரத்தில் தான் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ரேஷன் கடையில் 10 ரூபா அரிசி கொடுக்குறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவங்க பட்னியாக இருக்கிற மாதிரிலாம் காட்டுறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லையா? முதல்ல அது வந்து சொல்லலாமான்னு எப்படி பட் உடம்பு ரொம்ப முடியாது. இல்லை உடம்பு முடியாது. ஆனால் வந்து என்னென்னா அவங்க வெளியில் யாருக்கும் கேட்கணுன்ற ஒரு இது இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு. அதை தாண்டி என்னென்னா நிறைய பேருக்கு அது தெரியல. இல்லை கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்லேயே வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சார். நீங்கள் சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து உண்மையிலே சொல்கிறேன் சார். இப்போ எங்கள் விதவைகளுக்குன்னு ஒரு அமௌண்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், விதவைகளுக்கு வருது, ஊனமுற்றவர்களுக்கு வருது, முதியோர்களுக்கு வருது. எங்கள் அம்மா எல்லாருக்கும் போய் அப்ளை பண்ணணும். மேடம் வாங்க. முதல் இது பொண்ணு கூட நடிச்சிருக்கீங்க. முதல் சீட்டில் அடி பட்டார்னு ஒரு அடி விடுறீங்களே, என்ன சூப்பர் நிஜமாக அடிச்சுதா? எவ்வளோ டேக்கு? வாங்க போயிட்டு வாங்க. 5 வளையாடுது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. நான் அடிச்சு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வளர்த்துருக்கேன். அது நிஜமான அடியாது? பொண்ணுங்களும் அப்படி தான் வளர்த்துருக்கேன். அடி நிஜமான அடியா? நிஜமான அடி. எத்தனை டேக்கு? ஒரு டேக்கு தான். மேடம் இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கு சார் இது உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை வந்து இது மாதிரி ஃபீல் சண்டை இல்லை, காலைல வாய்ப்பு நீங்களே வச்சுருவீங்க. வார்த்தை ஒரு சொல் நிற்கணும். அதுதான் சார் குழந்தைங்க பண்ணணும். அது அவங்க நல்லது தானே நம்ம பண்ணணும். ஸோ அது எங்கே நம்ம தவறி இருக்கிறோமோ அதோட ரிசல்ட் எல்லாருமே ஸோ நம்ம ஆக்சுவலி அம்மாக்கள் மதர்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் குழந்தைங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல். அதான் நான் சொல்கிறேன். டேரக்டர் சார், இன்னைக்கு புதுசாக வீடு கட்டுறவங்க கூட பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு தனியாக ஒரு ரூம் கட்டுறாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கு கட்டாமல் முதியோர் சேர்க்குறாங்க. உங்கள் படத்தை பார்த்தா திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்காது. அது நிறைய அதான் சார் நான் சொன்ன ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சார். நான் நேருக்கு நேராக பார்த்தேன். இன்னமும் அது நடந்துகிட்டே தானே சார். இன்னும் எழுதிக்கிட்டே தானே இருக்காங்க. கண்டிப்பாக மாறணும். ஒருத்தவங்களாவது மாறணுன்றது இந்த கதையை நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது நான் உள்ளே வந்து ரொம்ப பிரதான ஒரிஜினலாகவே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் அந்த கதையை கேட்டு யூஎஸ்லேருந்து இங்கே செட்டில் ஆகிடுச்சு. அது உண்மை நடந்துச்சு. இது நடந்ததுக்கப்புறம் தான் நான் தைரியம் வச்சுட்டு கதையை நான் நடக்குது சார். இன்னமும் நிறைய நடக்குது சார். வீட்டில் இடம் இல்லாமல் மலையை பறந்து போட்டுகிட்டே வச்சுட்டு மேலே சேர்க்குறாங்க. ஒருவேளை இந்த படத்தை பார்த்தா அது மாதிரி கண்டிப்பாக திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக மாறுவோம். யோகிபாபு டைரக்ட் பண்ணுறாரு நான் ஸ்டோரி. அதுக்கு அவர் தான் பண்ணீங்களா இல்லை ப்ரொடியூசர் அவரை கேட்டிருந்தீங்க? யோகிபாபு தான். ஆமாம், யோகி பாபு சார் படம் ஃபுல்லாக அம்மா சென்டிமெண்ட். ஏன் அப்பா வரவே மாட்டாரு? எனக்கு ஆமாம். ஏன்னா 5 சப்ஜெக்ட் அம்மா தான். அடுத்ததில் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அப்பாவுக்கும் தனியாக வரும் சார். அம்மா வந்து உலகம் சார். அந்த அப்பாக்களுக்கு தனியாக வரும். அப்பாவுக்கும் தனியாக வரும் சார். கண்டிப்பாக அப்பா படம் பார்த்து ஹிட் ஆயிருக்கு. ஆமாம் சார். கண்டிப்பாக இது அம்மாவுக்காக கண்டிப்பாக ஹிட் ஆகும் சார். நீங்களாம் இருக்கீங்க. ஆமாம் சார். மார்ச் 8ன்றதுனால